ஒரு நோய் எதுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வைரஸ் ஜெர்ம்ஸ் அது அட்ராக்ட் ஆச்சு, ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா நமக்கு அதனால நோய் வருது அப்படின்றது நம்ம இல்லைன்னா வெளிக்கூட சூழல்களால் வருது அப்படின்றத பார்த்துக்கும். பட் இந்த எனர்ஜி ட்ரீட்மெண்ட் ப்ரானிக் ஹீலிங்ல என்ன சொல்லுவோம்னா, நம்மளோட எனர்ஜி பாடியில் ஒரு பிராண தேக்கம், பிராண பற்றாக்குறை இல்லைன்னா கன்ஜெஷன், டிப்ளீஷன். இப்போ நமக்கு எப்படி நோய் வருது? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வீடை சுற்றி ஒரு தண்ணி வந்து ஒரு சாக்கடை தண்ணி போகுது, அந்த அசுத்தமாக அங்கே தேங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளோ இல்லாமல் அங்கே தேங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த இடம் வந்து அந்த ஏரியா வந்து ஸ்மெல், அதுக்கான பூச்சி, அதுக்கான துர்நாற்றம் எல்லாமே வரும். நம்ம பாடியில் எனர்ஜி ஃப்ளோ ப்ராப்பராக இல்லாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல பிராண தேக்கமோ பிராண கன்ஜெஷன் ஆயிடுச்சு, நோயுற்று சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நோய் வருது அப்படின்றத சொல்கிறோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை சுத்தமாக வச்சுக்கிறோமோ நம்மளோட ஆரோக்கியமாக இருக்க முடியும். டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ, க்ரானிக் ஹீலிங் வர்றவங்க கிட்ட நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த எனர்ஜியை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ, அந்த ஒளிவுடல் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ, அந்த அசுத்த சக்தி படாமல் எப்படி வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளோட ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கலாம். ஸோ இதுதான் கன்ஜெஷன், டிப்ளீஷன், பிராண தேக்கம், பிராண பற்றாக்குறை. இதை நம்ம சரி பண்ணுற மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரானிக் ஹீலிங் நீங்கள் படிக்கிறதுனால நீங்கள் உங்களையும் சுத்தமாக வச்சுக்கலாம், மற்றவங்களுக்கும் நீங்கள் அதை ஆரோக்கியமாக அதை சுத்தம் பண்ணி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ இது ப்ரானிக் ஹீலிங் மூலமாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியுமே நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ எவ்வளோக்கு ஒளி உடல் சுத்தமாக இருக்கோ அந்தளவு நம்ம ஆரோக்கியத்தையும் சரி பண்ண முடியும். தேங்க்யூ.